தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நாம இதுவரைக்கும் எவ்வளோ சினிமா படங்கள் சார்ந்து டீகோட் பண்ணியிருக்கோம். ஏலியன் சார்ந்த விஷயங்கள், ஸ்பேஸ் சயின்ஸ் சார்ந்த பல விஷயங்கள் டீகோட் பண்ணியிருக்கோம். ஆனால் அரசியல் சார்ந்து நம்ம பெருசாக டீகோட் பண்ணதில்லை. அதை இப்போ ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அரசியல் சார்ந்த ஸ்பீச்சஸ் இருக்குல்ல, அதை டீகோட் பண்ணால் தான் பல பேருக்கும் தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் சிஎம் விஜய் அவர்களோட அந்த ஸ்பீச் இருக்கு பாருங்க, கன்னி பேச்சு, முதலமைச்சராக பதவி வைத்ததும் அதுதான் முழுக்க முழுக்க டீகோட் பண்ண போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு நம்பியிருக்க முடியாதுல்ல, விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டார் அப்படின்ட்டு. நிறைய பேர் அந்த ஷாக்லேயே இருப்பீங்க. இன்னும் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிறதா கூட பல பேர் நினச்சிட்டே இருக்கலாம். ஆனால் பட்டு நல்லா நடந்துச்சு பார்த்தீங்களா. சிஎம் அவர் பொறுப்பை ஏற்றுட்டாப்புல. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டில் மேடம் மேலே இருந்த ஒரு டேபிளுங்க, இதை தூக்கி வைக்கணும். இதுக்கு பல பேர் வராங்க. சிஎம் விஜய் அவர்கள் நல்லா கோட் சூட் போட்டு நின்றுட்டு இருந்தார்ல, பீஸ்ட் வீரராகவன் கெட்டப்பில், அவர் சடனாக டேபிளை ஒரு கை பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. உடனே அங்கிருந்தவங்க பதறி போயிட்டாங்க, ஐயோ முதலமைச்சர் தூக்குறாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேருந்து வந்திருக்காங்க, நான் பர்சனலாக அசீவ் பண்ணுறது ஜாக்கி சான் அவர்கள். தசாவதார விழா ஞாபகம் இருக்கா? அங்கே அந்த மனுஷன் மேடையில் பண்ண விஷயம், உலகத்தோட பெரிய ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார் நான் தான்ற கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல், அந்த ஈகோ இல்லாமல் அவர் வேலை செஞ்சார் பாருங்க ஸ்டேஜ் மேலே ஜாக்கி அவர்கள். அதை அப்படியே ஃப்ரேம் முன்னாடி கொண்டு வர மாதிரி தான் இந்த ஒரு விஷயம். With the Honorable Governor of Tamil Nadu. We request all of you to kindly remain seated. We have தாவேக்கால எவ்வளவோ விசுவாசிகள் இருக்கலாம் விஜய் அவர்களுக்கு. ஆனால் புஷி ஆனந்த் அவர்கள் மாதிரி விசுவாசியை சத்தியமாக இதற்கு கிடைக்க மாட்டார்னு நினைக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, அமைச்சர்களாக பதவி இருக்கணும். இப்போ சிஎம்மாக விஜய் அவர்கள் பதவி ஏற்றுட்டாங்க, அதுக்கப்புறம் அமைச்சர்கள் ஒருத்தர் பதவி ஏற்றுக்கணும்ல. அப்போ புஷி ஆனந்த் அவர்களை அழைச்சாங்க. அவரை வந்தாப்புல பதவி பிரமாணம் சார்ந்த வார்த்தைகளை உச்சரிச்சுட்டு இருந்த கையோடு கையெழுத்து போடணும்ல, அந்த ஓத் செரிமனி சார்ந்து கையெழுத்து போகிறது கூட விஜய் அவர்கள் திரும்பி பார்க்குறாரு, போட்டுக்குவா கையெழுத்து போட்டுக்குவா அப்படின்ட்டு. விஜய் அவர்கள் கண்ணை சச்சுக்கு அப்புறம் தான் இவர் கையெழுத்தே போடுறாரு. இதே ஒரு பிஹேவியர் இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். இதை தான் விஜய் அவர்கள் எதிர்பார்ப்பாங்க, நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஓகே, அடுத்து செங்கோட்டையன் அவர்கள், இவரையும் பதவி ஏற்க அழைச்சாங்க மினிஸ்டராக. இவரை வந்தாப்புல பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தார்ல, அவர்கிட்ட விஜய் அவர்கள் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். செங்கோட்டையன் அவர்களை காமிச்சு அந்தளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்க மாதிரி தான் தெரியுது. இருக்காதா பின்ன? செங்கோட்டையனோட டிசிஷன் மேக்கிங்லாம் அடிச்சிக்க முடியாதுங்க, டாப் கிளாஸில் இருக்கும் டிசிஷன் ஒன்று. அதான் அவர் இந்த அளவுக்கு மினிஸ்டராக கொண்டு வந்து வச்சிருக்கு. நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காப்ப ராகுல்ஜி கிட்ட. ஆனால் பாசிட்டிவாக தான் இருக்கும்னு ஒரு காலமாக நம்புகிறேன். ஏன்னா டிவிகேல இருக்க ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியை இப்போதைக்கு பார்க்கப்பட்டு யாருங்க? செங்கோட்டையன் அவர்கள் தான். இன்னொரு பக்கம் த்ரிஷா அவர்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. வரிசையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட பேரண்ட்ஸு, அவங்க ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி, எஸ்எஸ்சி சார்லாம் ரொம்ப ரொம்ப உணர்ச்சி மிகுதியில் இருந்தாப்புல. அவரோட கனவாச்சு பையனை சிஎம் ஆகணும் அப்படின்றது இப்போ ஆயிடுச்சுல. அங்கேயே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் அமர்ந்திருந்தாங்க. அவங்க ஒரு மாதிரி எமோட் ஆயிட்டாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஓகே ரைட்டு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஆனந்த பெருக்கு இருக்குல்ல, அதுன்றது தெளிவாக புரிஞ்சுதுங்க. ஓகே, முதல் வரிசை சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் ஒரே நிகழ்ச்சியில் ரைட்டு. இந்த பதவியேற்பு விழாவில் முக்கியமான விஷயமே சிஎம்மோட ஸ்பீச் தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பதவியேற்பு விழா சார்ந்து சிஎம் ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஃபார்முலா தான் இருக்கும். ஆனால் பரப்புரை கூட்டத்தில் பேசுகிற மாதிரி ஒருத்தரால் சிஎம் ஆகியும் பேச முடியும் அப்படின்னா அது விஜய் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்பீச்சுன்றீங்க? ஆனால் அவரோட ஸ்பீச்சை கேட்கும் போது நிறைய நம்பிக்கைகள் நம்மளுக்கு பிறக்குது. ஓகே, ஒரு நல்ல தலைவர்கிட்ட தான் நாட்டை கொடுத்துருக்கோமோன்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு பிறக்குது. நம்பிக்கை பிறந்துருச்சு, இதை சாத்தியமாகணும், நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். பார்ப்போம். இந்த ஸ்பீச்சில் விஜய் அவர்கள் பேசுனது முக்கியமான விஷயம் மட்டும் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அதில் மொதல் விஷயம், பசி வறுமை எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பல பேரும் விமர்சனம் பண்ணாங்கல்ல, அப்போ அவங்க அப்பா பெரிய டைரக்டரு, நல்ல ஒரு பெரிய குடும்பம், காசு உங்களுக்கு பஞ்சமே கிடையாது, அப்போ ஏற்பட்ட ஃபேமிலியிலேருந்து வரீங்க, நீங்கள் ஏழை மக்கள்னால அது இதுன்னு பரப்புரை கூட்டங்களில் பேசுகிறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் பசியோட அருமை? பசியோட அருமை தெரிஞ்சவங்க தலைவர் ஆகும்போது தான் அந்த பசியில் இருக்க மக்களுக்கு எதனா பண்ண வருவாங்க. உங்களுக்குலாம் அதை பற்றி தெரியுமா? கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாதுப்பா உங்களுக்கு பல பேர் விமர்சனம் வச்சாங்களே, அந்த விமர்சனத்துக்கு பதிலடி தான் இங்கே கொடுத்துருக்காப்புல. எனக்கு பசி வருமா நல்லா தெரியுங்க, எங்கள் அப்போ ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அதுக்கப்புறம் இவ்வளோ பெருசாக வந்தவர் தான். அப்படி இருக்கிறப்ப நான் அதெல்லாம் பார்க்காம இருந்திருப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. பெரிய மன்னர் பரம்பரையில் இருந்து நான் வரலன்ட்டு குத்தி காமிச்சு பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியினர் இருக்காங்களே, அவங்க சார்ந்து தான் இந்த குத்தி காட்டலை தெளிவாக இங்கே பார்க்க முடியுது.
ஆனால் மக்களே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஆமாம் ப்ரோ, நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதே போல் விஜய் அண்ணா கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கலாம், அது ஃபேக்ட் கிடையாது. சாப்பாட்டு கஷ்டப்படுற அளவுக்கு ரொம்ப பெரிய ஏழ்மை நிலையிலிருந்து விஜய் அவர்கள் வரல, இது உண்மை. ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தரை பிடிக்குன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் அப்படியே நம்ம இன்னொரு அர்த்தம் கிடையாதுங்க. அது நீங்கள் எப்பவுமே தப்பு பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு எவ்வளோ பிடிச்சவராக இருந்தாலும் அவர் சார்ந்து தான் நீங்கள் சுய தணிக்கை ரொம்ப அதிகமாக பண்ணணும் அவங்க மேலே. ஸோ இந்த விஷயத்தில் ஏழை குடும்பம்னு சொல்கிறாங்களே, மிடில் கிளாஸ்னு மைண்டில் வச்சுக்கோங்க. விஜய் அவர்கள் ஃபேமிலி மிடில் கிளாஸ் பேக்ரவுண்டு. ஓகே ரைட்டு. அடுத்து, நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை ஏற்றுக்கிட்டீங்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சரா, எங்கேயோ ஆரம்பித்து சினிமா படங்களில் பயங்கரமாக நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து இப்போ ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்களா மக்கள், உங்களுக்குலாம் அதான் வேறு லெவலுங்கன்ற மாதிரி ஆடியோ லான்ச்சில் பேசுவார்ல, அது போல் வார்த்தை மட்டும் தான் வரல, மற்றபடி எமோஷன் ஆகிறத பெருசாக பார்க்க முடிஞ்சுது. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆழமாக புரியுது. இந்த நம்பிக்கையை காப்பாற்றுறது ரொம்ப 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 கஷ்டங்க ப்ரோ. அதெல்லாம் கஷ்டமெல்லாம் இருக்காது, ஈஸியாக பண்ணிவிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சீட்டில் உட்காரவங்களாம் அந்த ஹீட்டு புரியும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனசில் நினைக்கிற எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் தயவில் ஆட்சி அமைச்சிருக்காங்க, திமுக கூட்டணி கட்சிகள் தயவில். அதை நீங்கள் மைண்டில் தெளிவாக வச்சுக்கணும். இவங்க ஒரு விஷயம் பண்ண போனால் 100 விஷயங்கள் விளைவுகளை யோசிச்சுட்டு அதை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நம்பிக்கையை காத்தே தீரணும் விஜய் அவர்கள். அப்படி இல்லைன்னா மக்கள் ஒரு கட்டத்தில் அப்செட் ஆவாங்க, தப்பான ஆள் நம்பிக்கை வச்சிட்டோம் அப்படின்ட்டு. அந்த செகண்ட் ஆப்ஷன் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. மூணாவது என்ன பேசினாரு, எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ அவமானங்கள்ல அப்படின்னு சொன்னார். எக்ஸாக்டாக பேசியிருக்காப்புல, உண்மைதான். அதாவது டிவி கேட்க நான் சப்போர்ட் பண்ணுறேன், விசில் அடிக்கிறேன், இல்லைனா விஜயர்கள் தான் சிஎம் ஆகணும், இப்படி யார் ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் அவங்களுக்கு பேர் என்ன, தற்குறி, இப்படி தான் எல்லாரும் அழிச்சிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி இன்னும் விசிலுக்கான ஒரு தமிழாக்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சேர்த்து ஒரு மாதிரி கேவலமான அர்த்தம் பண்ணுற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க பல பேருமே. இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் நிறுவும்படியாக இந்த ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுங்க. இதை நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இதில். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த விமர்சனங்கள் எல்லாமே போய் தவிடுபடி ஆக்குறாங்க அப்படின்னா அது இவங்க கொடுக்கப்படுற நல்லாட்சியில் மட்டும்தான் பதில் இருக்கு. ஆட்சியில் ஏதாவது சொதப்புனாங்க, தற்குறி, விசிலடிச்சாங்க குஞ்சுங்க, கூத்தாடிங்களுக்கு சப்போர்ட்டு, இது போல வார்த்தைகள் இருக்குல்ல, இது உண்மைன்ற மாதிரி ஆகிடும். ஸோ செயலில் காட்டி ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண வேண்டிய காலத்துக்கு டிவிக்கு ஆட்சி இப்போ தள்ளப்பட்டிருக்கு. அடுத்து சொன்ன விஷயம், பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொன்னார். பொறுப்பு கொடுத்த நீங்கள் கொஞ்சம் அவகாசமாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா படத்தில் வர மாதிரிலாம் ஒரே நாள் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது, டைம் எடுக்கும். சரி ப்ரோ, ஒரு 6 மாதம் கேட்டிங்கன்னா 6 மாதம் என்னத்துக்கு பார்த்தோம், சில வருஷங்கள் எடுக்கும். ஒரு கவர்னன்ஸுன்ற சாதாரண விஷயம் இல்லை மக்களே. அவ்வளோ பேர் அரசு இயந்திரம் பர்ஃபெக்டாக இயங்கணும், எங்கேயுமே பிசிறு தட்டாமல் இயங்கணும். அதுக்கப்புறம் தான் மக்கள் நலத்திட்டம் சார்ந்து 0 எரரில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ டைம் கொடுத்து தான் ஆகணும். இந்த மனுஷனை வாய் விட்டு கேட்டிருக்காருன்னா மக்கள் டைம் கொடுக்கணும். 6 மாதம் மைண்டில் வைக்காதீங்க, அதை எடுத்து விட்டுருங்க. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், கொடுத்துருக்க எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றணும் அப்படின்னா அதுவே இம்பாசிபிள் டாஸ்க். எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் 100% அந்த 5 வருஷத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றினாலும் கேட்டிங்கனாக்கா இல்லை, அப்படி வாய்ப்பே கிடையாது, சரித்திரமும் கிடையாது. 1-2% மிச்சம் வந்துடும். புரியுதா? டிவிக்கே கொடுத்துருக்க வாக்குறுதியை நிறைவேற்ற சில ஆண்டுகள் தேவைப்படும். என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான அவகாசத்தை கொடுத்து தீரணும். அடுத்த ஒரு விஷயத்த சொன்னார், தமிழக அரசோட கடன் சுமை இருக்குல்ல, அது 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்றாரு. இது உண்மைதான். ஆக்சுவலாக சில வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் சில ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், தமிழக அரசுக்கு எந்த அளவுக்கு கடன் சுமை ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போது ஒரு வருஷமும் மேலே போச்சு, இறங்கவே இல்லை. கடன் சுமையை குறைக்க யாருமே சரியாக பிரயத்தனப்படலைன்றதான் எங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்ச உண்மை. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்கிற விஜய் அவர்கள், இப்போ தாங்க வந்திருக்கேன், உள்ளே போய்ட்டு ஃபுல்லாக பார்க்குறேன், எது இருக்குது இல்லை எல்லாத்தையும் பார்க்குறேன், பார்த்துட்டு எல்லாத்தையும் வெள்ளை அறிக்கையாக வெளியிட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் எதை பண்ணுறாரோ இல்லையோ அரசோட டிரான்ஸ்பரன்சி சார்ந்து வெள்ளை அறிக்கை அடிக்கடி வெளியிடணும் நம்ம தான் முதல்ல ஃபுல்லாக சொல்லியிருந்தோம். அந்த விஷயம் இப்போ அப்படியே இங்கே நடக்கிற மாதிரி இருக்குங்க. இதை பார்க்க சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் பண்ணுறீங்க பண்ணது செகண்டரி, ஆனால் என்ன இருக்கு இல்லைன்றதை நீங்கள் தெளிவாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிரும். ஓகே, இந்த அளவுக்கு செலவுகளை குறைக்கணும்னாக்கா ரெவன்யூ இந்த அளவுக்கு ஏற்றணும், ரெவன்யூ ஏற்றி அதுக்கப்புறமா வர்ற பெனிஃபிட்ஸ் மூலமாக தான் மக்களுக்கான பெனிஃபிட்ஸ் பெருசாக கிடைக்கும், இதை வச்சு தான் அடுத்த சைக்கிளாக தொடர்ந்து போயிட்டு இருக்கும் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டுரும். ஸோ வெள்ளை அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுறப்ப பல வண்டவாளங்கள் தண்டவாளத்துக்கு வந்து நிற்கும். அது என்ன வண்டவாளம்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் கடன் இவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே மக்கள் நலத்திட்டம் சார்ந்து பயன்படுத்தியிருக்கானா இல்லையா, இல்லை எத்தனை பேர் பாக்கெட்டுக்கு இது போயிருக்கு, இந்த விஷயம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வெள்ளை அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் புயல் வெடிக்கலை. இப்போ வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சரி, புதுசாக வந்திருக்காப்புல சிஎம்மா ஆர்வத்தில் ஏதோ பண்ணுறாருன்ற மாதிரி தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டு
இதெல்லாம் நிறைய நெகட்டிவாக நடந்திருக்குன்னு மட்டும் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து. அதுக்கப்புறம் வரும் பாருங்க ஸ்டேட்மெண்ட்டு. யாரெல்லாம் டிவிக்கே சார்ந்து கூட்டணிக்கு போயிருக்காங்களோ அவங்களே கடுமையான வார்த்தைகளை அப்போ பயன்படுத்தணும்னு ஆச்சரியப்படுத்திக்கல. ஏன்னா முக்கியமான இடம் இது, கை வைக்கக்கூடாத இடம், அங்கே கை வச்சிருக்காப்புல விஜய் அவர்கள். பாப்பா என்ன வெள்ளை அறிக்கை வருதுன்னு. அடுத்து ஒன்று சொன்னார், மூஞ்சை மூடிக்கிட்டு அப்படியே போயிட்டு சந்திக்கிறோம் நான் கிடையாதுன்னு சொன்னாருங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது பல பேருக்கும் பல ஞாபகம் வந்திருக்கலாம். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் அண்ணனை விமர்சிக்கிறாரோன்னு தோணுதுங்க. ஏன்னா முகத்தை மூடிட்டு போகிறாரு காருக்குள்ளன்ற மாதிரிலாம் பல செய்தி ஊடகங்களும் நியூஸை ஃப்ளாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்களே, அதோட தாக்கத்தில் இப்படி பேசுகிற மாதிரி தெரியுது. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், இன்கேஸ் அதிமுக ஆதரவில் தாவேக்கு ஆட்சி அமைச்சிருந்தா விஜய் அவர்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்ல வரேன் புரியுதா? அரசியல்வாதி தான். எங்கே எப்படி எதை பேசணும் யாருக்காக பேசணும்னு தெளிவாக அவங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்பிக்கை வைங்க, நான் வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனால் 100% நம்பிக்கை வச்சுட்டு வேணா எந்த தலைவராக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெகுலேட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா எதுக்காக? இவங்க இல்லாமல் வேற ஒரு தலைவர் மேடையில் இருந்திருந்தாங்கன்னா இந்த வார்த்தைகள் வந்திருக்குமா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க மக்களே. ஓகே ரைட்டு. ஏன்னா அவர் இதே இடத்துல இன்னொரு விஷயம் சொன்னார். அடுத்த நான் இவங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துடுவேனா, என்னோட உயிராச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 செகண்ட் பாஸ் விட்டாருங்க. கீழே இருந்தவங்களாம் பதறிட்டாங்க. அந்த டிஸ்பிளே வேற பார்த்தீங்கன்னா அந்த கீழே அமர்ந்திருந்த ஒருத்தனோட முகங்கள்லாம் போயிட்டு காமிச்சிட்டு இருந்துச்சு. அவங்கள சொல்லிடுவாங்க, பல பேர் பதறிட்டாங்க. நல்ல வேலை இந்த ஃபேன்ஸ் இருக்காங்களே, டிவிக்கு தொண்டர்கள் இருக்காங்களே, அவங்க சார்ந்த விஜயர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு பெருமூச்சே வந்துச்சு. அது போல விஷயம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில். போதைப் பொருளில் இருந்து நம்ம பசங்களை காக்கிறது அரசோட கடமைன்னு சொல்லியிருந்தாருங்க. இதைத்தான் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் முக்கியமாக பண்ணணும். ஏன்னா மனுஷன்ற அந்த நினப்பு இருக்குல்ல, அதை அப்படியே மாற்றி விட்டோம். போதைப் பொருளை கன்சியூம் பண்ணுறது அவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். அதை ஒழிக்கணும்னு இப்போ பேசுகிறாருன்னா அப்போ இது வரைக்கும் ஒழிக்கப்படலைன்றதா உண்மை. ஏன் ஒழிக்கப்படலை? போதைப் பொருள் சார்ந்து ஏரியா முழுக்க ஓடுது பார்த்தீங்களா, அது யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? போலீஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கா என்ன? எவ்வளோ கேள்வி எழுப்பி விட்டுருக்காருல இந்த ஒரு விஷயம் மூலமாக. ஆக்சுவலாக இதுவும் தொட்டா ஷாக் அடிக்கிற இடங்க. போதைப் பொருள் ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஏரியா முழுக்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஃபுல்லாக சர்ச் ஆப்ரேஷன் ஈடுபடுறாங்கன்னு வைங்க, பல பேரை தட்டி தூக்குறாங்கன்னு வைங்க. ஒரு பெரிய நபர் சார்ந்து அரசியல்வாதிகள் சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா? தம்பி அவர் தொடாதீங்க, அவர் விட்டுருங்க அப்படின்ட்டு இதுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி ஒரு வேளை நடந்துச்சுனாக்கா அது ஆட்சியில் பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன், போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் தொட்டா ஷாக் அடிக்கிற இடம் தான். ஆனால் சமுதாயத்தில் இருக்க பெரிய குப்பையே அந்த போதைப் பொருள் பயன்பாடு தான். இதை ஒழிக்கணுன்ற அவரோட பேச்சு இருக்குல்ல, அதை வரவேற்கலாம். இன்னொரு பக்கம் மக்கள் பணத்தில் இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன்னு சொன்னாருங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்த சொன்னதான் அங்கே இருந்து உங்கள் கிளாப்ஸை நீங்கள் கேட்கணுமே, ஆரவாரமாக இருந்துச்சு, விண்ண முட்டுற மாதிரி கிளாப்ஸு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இது உண்மைதான், மாற்றுக்கருத்து இல்லை. ஏன்னா இந்த மனுஷன் பார்க்காத சுகமா, சொத்து சுகமா, பார்க்காத காசா, இதெல்லாம் தாண்டி அரசியலுக்கு வந்து கோடியாக சம்பாதிக்கணுன்ற எண்ணம் விஜயர்களுக்கு இருக்குமா என்ன? ஸோ மற்றது சார்ந்து நீங்கள் ஒரு சந்தேகப்படுறது ஓகேங்க, பேச்செல்லாம் செயலாக மாறுமான்னு. ஆனால் இந்த விஷயத்தில் சந்தேகப்பட எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இதில் சேர்க்கணுனாக்கா சொத்து ஏஜோ இந்த அளவுக்கு ஆகிடுச்சு. மிடில் ஏஜ் மேன், டக்டின், ஒயிட் ஷர்ட் இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பெருசாக சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஸோ இதை மக்கள் முழுமையாக நம்புகிறாங்க. அதை நம்பிக்கையை காப்பாற்றணும். சரி, நான் இதை பண்ண போகிறேன், அவங்க இதை பண்ணுறாங்க, இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. டிவி கேள்வி இவர் மட்டும் கிடையாதுல்ல, 2ஆம் கட்ட தலைவர்களும் இருக்காங்களே, அவங்க சார்ந்து ஏன்னா வாழ்த்துறாரான்னு கேட்டிங்கன்னா வாழ்த்துற மாதிரிலாம் தெரில, எனக்கு வார்னிங் மாரி தெரியுது ஒன்று. அதாவது என் கூட இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசை இருந்தா என்ன ஆசை? காசு அடிக்கிறது. அதான் ஜெயிச்சிட்டோமே, ஒரு ஆட்டை ஆடி பார்க்கலாமே அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா இப்போவே இந்த நிமிஷமே அந்த எண்ணத்தை இரேஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். மினிஸ்டர்ஸாக பதவி ஏற்றவங்களாம் ஸ்டேஜில் இருக்காங்க, அங்கே வச்சு இந்த வார்த்தையில் சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டியது, ஸோ டிவி கீழே யாராவது சம்பாதிக்கலான்ற எண்ணத்தில் மேலே போயிருந்தாங்கன்னா, யாராவதுலாம் இல்லை, சத்தியமாக இருப்பாங்க. எம்எல்ஏஸாக பல பேர் ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்கள பல பேருக்கும் அந்த ஆசை இருக்கும். இது நம்ம நாட்டோட சாபக்கேடுங்க. நல்லா நீ சம்பாதிக்கணும் அப்படின்னா, மக்கள் வயிற்றுல வச்சு சம்பாதிக்கணும், கோடியாக கொஞ்சம் டைமில் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு அரசியல் தான் பெரிய வழின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. லிட்டரலாக இது வரைக்கும் ஆண்ட பல பேர் அந்த விஷயத்தை உயிர்ப்பிச்சுட்டு போயிருக்காங்க. நீங்களே சும்மா கேளுங்களேன், உங்கள் ஏரியாவில் யாருன்னா ஒரு சீட்டு கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ கொடுத்த சீட்டுக்கு? இதான் முதல் கேள்வியாக கேட்போம். அதாவது சீட்டுக்காக செலவு பண்ணவங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அந்த காசை எடுக்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? இது போல விஷயம் டிவிக்கில் இருக்காதுன்னு மக்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். ஸோ சம்பாதிக்கலான்ற எண்ணம் இருக்கவங்களுக்கு எல்லாருமே விஜய் அவர்கள் சிம்ம சொப்பனமாக இருப்பார் அப்படின்னா இருக்கணும். இதுக்காக தான் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த பார்ட்டியில் இருக்க ஒருத்தர் தவறான முறையில் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க, மக்களோட வயிற்றில் அடித்து பாவப்பட்ட அந்த காசு இருக்குல்ல, அது கட்சியை பதம் பார்த்துரும். அதை அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்கணும். இன்னொரு விஷயம், இங்கே பல பவர் சென்டர்ஸ்லாம் கிடையாது, இங்கே நான் மட்டும்தான், என் தலைமையில் ஒரே ஒரு சென்டர் மட்டும்தான் விஜய் அவர்கள் ரொம்ப ஆணித்தரமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காப்புல. இதுவும் டிவி கேவினர் சார்ந்து தான்.
இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் டிவிக்கோட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே, நிர்மல்குமார் அவர்கள், ஆதவர்ஜுனா அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், புஷி ஆனந்த் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள், இவங்க எல்லாருக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, இதில் நான் இந்த மேட்டரை பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு தவறாக யாராவது எதனா விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் செல்லுபடியாகாது. நான் சொல்கிறது தான் என் ஆட்சி தான். ஸோ பவர் சென்டர்ஸ்லாம் கிடையாதுன்ற விஷயத்த இங்கே தெளிவாக சொல்லிட்டாப்புல. செம மேட்ரு. அடுத்த ஒரு விஷயம், இந்த எலெக்ஷனில் விஜய் ஜெயிக்க பிரதான காரணம் வீட்டில் இருக்க குட்டி குட்டி பசங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் யார் இந்த ஸ்ட்ராட்டஜியை விஜய் அவர்களுக்கு போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியலங்க, இல்லை அவரே இன்புல்ட்டாக பேசினதான் தெரியல. அது ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த எலெக்ஷனில். இந்த விஜய் மாமாவோட குட்டி குட்டி நண்பா நண்பிஸ் இருக்கீங்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றின்னு சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்யூச்சருக்காக இந்த விஜய் மாமா கண்டிப்பாக நிறைய செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருங்க. நல்ல விஷயம். ஏன்னா யோசிச்சு பாருங்கண்ணா, இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆட்சியும் டிவிக்கு ஆட்சியாக இருக்குன்ற பட்சத்தில் நடக்குமான்னு தெரியல. அப்படி நடக்குதுன்ற பட்சத்தில் இவருக்காக இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால பேரண்ட்ஸ், சின்ன சின்ன பசங்க, அவங்க நாளை பின்ன வளர்ந்து ஓட்டர்ஸாக மாறுவாங்க. அதுக்கப்புறம் டிவிக்கு ஆட்சின்ற ஒன்று அப்புறப்படுத்தலாம் யாரால யோசிக்க முடியும்? ஐபிஎல்லாம் போய்டும். அப்படிதான் ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டை போட்டிருக்காப்புல. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் இருக்குல்ல, ஏன்னா நம்ம குழந்தைங்களை என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா முக்கியமாக 2 விஷயங்களை பண்ணலாம். அதில் ஒன்று ப்ராக்டிக்கல் எஜுகேஷன், அதாவது நம்ம வேலை செய்வதற்காகவே ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா, இல்லை மாற்று கருத்து இல்லைல்ல? சரிப்பா, எனக்கு மாற்று கருத்து இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உலகம் முழுக்க பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் இருக்குல்ல, அதில் எத்தனை பேர் இந்தியன்ஸாக இருக்காங்க ஓனர்ஸா? கிடையாது. அமெரிக்காவில் பெரிய பெரிய கம்பெனிஸோட ஓனர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. ஆனால் வேலை செய்கிற ஆட்கள் இங்கேருந்து அதிகப்படியாக போயிட்டு இருக்கோமா? இந்த ஒரு பேசிக்கான விஷயம் ஒன்று தெரிஞ்சாலே போதுங்க. ஸோ ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் இருக்குல்ல, அது இங்கே ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இந்த கல்வி சார்ந்த இன்னொரு விஷயம், பிகாஸ் கல்வி தான் ஒரு மனுஷனோட முக்கியமான ஆயுதமே அவன் மேலே வளர்கிறதுக்கு, சமுதாயம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. அதாவது எஜுகேஷன் சார்ந்த 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஓரளவுக்கு சம்பாதிக்கிற குடும்பம் வச்சுக்கோங்களேன், அவங்க பசங்களை அரசு பள்ளியில் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது அந்த பேரண்ட்ஸோட தப்பு நினைக்கிறீங்களா என்ன? அவங்க நிலைமையிலேருந்து பாருங்கள், பேரண்ட்ஸோட நிலைமையிலேருந்து. இல்லைப்பா, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போனால் அங்கே என் பையன் ஒரு மாதிரி மாறிடாம பயமாக இருக்கு, படிப்பு சரியாக ஏறாத போல இருக்கு, அங்கே இருக்கிறவங்களும் சரியாக சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியல போல இருக்கு. இதுவே ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தாக்கா பையன் வாயை தந்தா தசை புசம் இங்கிலீஷ் பேசுவான்ப்பா, ஃபியூச்சர் நல்லா இருக்கும்ப்பா, இது இந்த போர்டுப்பா அந்த போர்டுப்பா, ஃபியூச்சர் பயங்கரமாக இருக்கும்ப்பா, அவன் நல்லா வளருவான், நல்ல பசங்களோட வளருவான்ற மாதிரி மனப்பான்மை பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. அதனால தான் அவங்க கையை செலவு பெருசாக கடிச்சாலும் கடன் வாங்கியாச்சு பசங்களாம் அதுமாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இங்கே நீங்கள் தப்பு யார் மேலே சொல்லுவீங்க? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தரம் இருக்குல்ல, அது இன்னும் அதிகமாக உயர்த்தணும். இது வரைக்கும் உயர்த்திருக்காங்க, அதை தப்பு சொல்லலை. ஆனால் இதுதான் சாதனை வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அளவுகோடு, அதெல்லாம் தேவையில்லை. இதை விட பெருமளவு உயர்த்தி எப்போ பெரிய பெரிய விஐபி வீட்டு பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க ரெடியாக இருக்காங்களோ அப்போ நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளோட தரம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. எப்பப்போ விவிஐபிஸ்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் ஆகிறாங்களோ அப்போ நம்ம மாறுதட்டிக்கலாம். இப்போ தான் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையின் தரம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை சாத்தியப்படுத்தாமல் யார் என்ன ஆகா ஓகுன்னு அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு மருத்துவமனைகள் சார்ந்து கொட்டாடிச்சாலும் அது வெறும் அரசியல்வாதியோட பேச்சு மட்டும்தான். அது நீங்கள் சீரியஸாக பார்த்துக்கிட்டு பெரிய புரட்சி பண்ணாங்கன்னு யோசிக்க வேணாம் மக்களே. ஓகே, ரைட்டு. மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள்னு விஜய் அவர்கள் ஸ்டேஜில் சொல்லியிருந்தாப்புல. நாமெல்லாம் சேர்ந்து புதிய ஆட்சியை கொடுப்போன்னு எல்லாரும் அழைச்சிருக்காரு. ஆக்சுவலாக இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், தாவேக்கு ஆட்சி அமைக்க எவ்வளோ காரணங்கள் இருந்தாலும் என் மனசில் ஓடுற காரணம் என்ன தெரியுமா? வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். மற்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஐடி விங்குன்னு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட பிரிவு மட்டும் ஐடி விங் சார்ந்து ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. ஆனால் தாவேக்கா ஒட்டுமொத்தமாக ஐடி விங்கு தான். அந்தளவுக்கு சோஷியல் மீடியா முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்தினா பாருங்க. இந்த எலெக்ஷனில் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எலெக்ஷனில் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அது இந்த எலெக்ஷன், தமிழ்நாடு எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஏற்கனவே ஒரு கட்சியும் எலெக்ஷன் டைமில் இந்த சோஷியல் மீடியா ப்ரொமோஷனுக்காக அவ்வளோ செலவு பண்ணுவாங்க. இப்போ இந்த தேர்தல் முடிவும் பார்த்தாச்சுல, இதுக்கப்புறம் எவ்வளோ செலவுகள் யார் யார் பண்ண போகிறாங்களோ. சரி, ரைட்டு. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். காபந்து அரசு மாதிரி தாவேக்கா தங்களை நினச்சிக்கணும். தாவேக்கா கவர்மெண்ட் இதை நினச்சவங்க ஒரு நாளையும் செலவு பண்ணணும் மக்களே. நாளையோட ஆட்சி முடிதுன்னு நினச்சிக்கிட்டு தான் காபந்து ஆட்சியாக அவங்க செயல்பட்டால் தான் ஸ்கோர் பண்ண முடியும் மக்கள் மத்தியில். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க தாவேக்கா எம்எல்ஏஸோட ஆதரவில் மட்டும் இந்த ஆட்சி அமையல, திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவில் இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சிஎம் சீட்டோட நாற்காலி கால் இருக்குல்ல, அது எப்போ வேணாலும் கட்டாகல ஒரு கால். அந்த ஒரு கால் கட்டாகும் போது ஆட்சி கலைப்புன்ற ஒன்று ஏற்படுச்சுனாக்கா திரும்ப டிவிக்கு சார்ந்த நம்பிக்கை மக்கள் எந்த அளவுக்கு வைப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இதே நம்பிக்கை 6 மாதம் கழிச்சு இருக்குமா கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நடக்க போகிற தமிழ்நாட்டில் நிறைய கூத்து. ஒரு சின்ன கிரைம் நடந்தால் கூட டிவிக்கு தான் காரணம், விஜயர்கள் தான் காரணம், எல்லா தரப்பும் பேசுவாங்க. பெரும்பாலும் ஊடகங்கள் சைடில் யாருக்கு அதிக ஆதரவு இருக்குது புரியுது அவங்களுக்கு. இது போல் நிறைய விஷயம் ஏற்படுங்க. இது எல்லாத்துலேருந்து டிவிக்கு ஆட்சி தப்பிக்கணும் அப்படின்னா காபந்தரசாக தன்னை நினச்சிக்கிட்டு அடுத்த 6 மாதம் வரைக்கும் ஃபுல் பிளெஜ் அவங்க களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணணும்.
மக்கள் நம்பிக்கை பெருசாக வாங்கணும், எதிர்க்கட்சியை விமர்சனம் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க செயல்பாடு இருக்கணும். இதை பண்ணால் மட்டும்தான் டிவிக்கு மேலே மக்கள் வச்சிருக்க நம்பிக்கை இருக்குல்ல, அதுன்னு அடுத்த லெவலுக்கு போகும். இதை நான் ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி சொல்ல நினைக்காதீங்க. அடுத்து வர்ற ஒவ்வொரு தேர்தல்கள் சார்ந்தும் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். மக்களே, முதலமைச்சர் விஜய் அவர்களோட இந்த ஸ்பீச்சில் எனக்கு என்னென்ன மனசில் படிச்சு எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். உங்கள் மனசில் பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸாக போட்டிங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்கள் தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலையோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.